வணக்கம். நான் ஏவி ரமணன் பேசுகிறேன். எனது மனைவி உமாரமணன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். 1ஆம் தேதி மே மாதம் பிறந்து மாலை 7:45 இந்த மாதிரி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனது மகனும் எதிர்பார்க்கவில்லை. ஷி இஸ் லேடி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நான் அடிக்கடி குரு என்று சொல்வேன். அந்த வகையில் திருமதி உமாரமணன் அவர்கள் இறைவனடியில் இளைப்பாற தாங்கள் வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குரல் இன்று ஓய்ந்து விட்டதா? இல்லை. இந்த பிரபஞ்சம் இந்த குரல் வழி வந்த பாடல்கள் அத்தனையையும் தனது செவி வழிக்குள் புகுத்தி இசை ரசிகர்களாகிய அனைவருக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் நினைவலைகளாக மீட்டு தரும். மறைந்த பாடகி உமா ரமணன் அவர்களுடைய பாடல்கள், அவருடைய குரலில் வந்த பாடல்கள் அன்று முதல் இன்று வரை ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தவை. 1977ஆம் ஆண்டு தன்னுடைய கணவர், தொகுப்பாளர், நடிகர், பாடகராக இருக்கும் ஏவி ரமணனோடு இணைந்து ஸ்ரீகிருஷ்ண லீலா திரைப்படத்தில் முதல் பாடலை பாடுகிறார். இரண்டாவதாக நிழல்கள் திரைப்படம் பூங்கதவே என்ற ஹிட்டான பாடலை இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் தந்துவிடுகிறது. அதனைத் தொடர்ந்து எத்தனையோ ஹிட்டான பாடல்கள். அவர் பாடிய பாடல்களில் சில பாடல்கள் இன்றும் மனதில் முணுமுணுக்கப்படுகின்ற பாடல்கள்தான். டாக்டர் KJ ஜேசுதாஸ் அவற்றும் உமா ரமணன் ஆகியோரினுடைய இணைப்பில் வந்த பாடல்கள் சில. புதுமை பெண்ணில் கஸ்தூரி மானே, தென்றலே என்னை தொடு திரைப்படத்தின் ஹிட்டான கண்மணி நீ வர காத்திருந்தேன் பாடல், அரங்கேற்ற வேளை திரைப்படத்தின் ஆகாய வெண்ணிலாவை பாடல், கேளடி கண்மணி திரைப்படத்தில் நீ பாதி நான் பாதி கண்ணே பாடல், புதிய ஸ்வரங்களில் ஓ வானமுள்ள காலம் வரை பாடல். இவை அத்தனையுமே பிளேலிஸ்டில் ரிப்பீட்டட் மோட்டான பாடல்கள். அது மட்டுமல்ல, பாடும் நிலா, SP பாலசுப்ரமணியம் மற்றும் உமா ரமணன் ஆகியோரினுடைய இணைப்பில் வந்த பாடல்கள் சில. ஒரு தாயின் சபதம், ராக்கோழி கூவையிலே பாட்டு, ஒரு பொண்ணு நினைச்சா பாடல், உதயமே உயிரே நிலவே பாட்டு, மகாநதி திரைப்படத்தின் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாடல் என்று எத்தனையோ. 1997ஆம் ஆண்டு பாடகர் ஹரிஷ் ராகவேந்திரா தன்னுடைய முதலாவது பாடலாக அரசியல் திரைப்படத்தின் பாடலை பாடுகிறார் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில். அந்த பாடலுக்கு பெண்குரல் பாடியவர் மறைந்த பாடகி உமா ரமணன். வாசகி வாசகி பாடல் 8 வருடங்கள் கழித்து 2005 சிவகாசியில் சின்னதொரு போஷனா இது என்ன பாடலை பாடிட்டு 2005ஆம் ஆண்டு அதே வருடம் தளபதி விஜயின் நடிப்பில் வெளியான திருப்பாச்சி திரைப்படத்தில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் உமா ரமணன் ஆகியோர் இணைந்து பாடியிருப்பார்கள். கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சி பாடல். இந்த பாட்டு 2000 கிட்ஸுக்கும் இன்றும் விருப்பப்பட்ட பாடலாகத்தான் இருக்குது. தன்னுடைய இனிய குரலால் எத்தனையோ பாடல்களை பாடி அவற்றை அனைவருடைய நினைவுகளிலும் பதிய விட்டு சென்ற பாடகி உமா ரமணன் அவர்களுக்கு இந்த காணொளியை சமர்ப்பிக்கின்றோம். என்றும் உங்கள் குரலில் வந்த பாடல்கள் இந்த பிரபஞ்சம் உள்ளவரை கொண்டாடப்படும்.